இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி கார்களும் வர ஆரம்பிக்குது. இந்த பெட்ரோல் டீசல்ல இருந்தும் மக்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறான். அப்போ இனிமே டாலருக்கு மீறி போயிடுச்சு உலகம். அப்போ என்ன ஆகுது, ரஷ்யா, இந்தியா, சைனா, பிரேசில் இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக ஒன்றா சேர்ந்து எங்களுக்குள்ள நாங்கள் பிரிக் கரன்சி அப்படின்னு ஒன்று உருவாக்கிக்கிறோம். நீ அமெரிக்க டாலரை வச்சு தான் உலக வர்த்தகத்தை செய்யலாம், வர்த்தக கரன்சி டாலர்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்படிலாம் கிடையாது. எங்களுக்குள்ள நாங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ்ன்னு சொல்லி ஒரு ஷிஃப்ட் சிஸ்டத்துக்கு எதிர்வினையா, அவன் ஒரு ஷிஃப்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்கியான். அது என்னன்னு படிக்கணும்னு நினச்சவங்க படிச்சுங்க. நாம் அதுக்கு எதிர்வினையா பிரிட்ஜ்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்க ட்ரை பண்ணி எல்லா வேலையும் செஞ்ச உடனே மோடிக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்தான். நீங்கள் நினைப்பீங்க இங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் சாதாரண விஷயம்னு. இதுக்கு எல்லாம் பின்னாடியாவே இருக்கான். நீங்கள் சதாம் ஹுசேனை அவன் ஊர் மக்களை வச்சு தான் அடிச்சு கொள்ள வச்சான். அவன் ஊர் மக்களே நாங்கள் காட்டி கொடுத்தான். அந்த இன்னொருத்தன் தான் கடாஃபின்னு ஒரு ஆள்,